குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுங்க. கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துருங்க. மாவு நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா கொதி வந்ததும் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மாவில் அப்படியே சூடாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. வெல்லத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடாதீங்க, மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். மாவு இந்தளவுக்கு திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாவு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஃபைனலாக கொழுக்கட்டை ஷேப்க்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுட்டு இட்லி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஹெல்தி வீட் கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.